ஏசாயா 28ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல துவக்கத்திலேயே நம்ம பார்க்கிறது என்ன? எப்ராயிமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படுகிற விஷயத்தை பார்க்கிறோம். எப்ராயிம், நம்ம ஏற்கனவே தீர்க்க தரிசன புத்தகத்திலேயே ஆண்டவர் எப்ராயிமை குறித்து ரொம்ப ஒரு துக்கமான ஒரு பாட்டை பாடுவார். நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி நியாய தீர்ப்புக்கு உன்னை நியமிப்பேன். ஏன் அப்படின்னா எப்ராயிமையும் இஸ்ரவேலையும் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நம்ம யாத்திராகம புத்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் எவ்வளவாய் இஸ்ரவேல் மக்களை நேசிச்சு அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பின்பாக நம்ம அந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பீழையாம் இஸ்ரவேலை சபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காசுக்காக அவன் செயல்பட்ட போதும் கூட அவனுக்கு ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்து சபிக்க வந்த பீழையாம் என்ன செய்யறான்? மனதார இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். அப்ப தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்திலே முழுமையாக பார்க்கிறோம். அதே இஸ்ரவேல் மக்களை, அதே இஸ்ரவேலுக்குள்ள இருந்த எப்ராயிம் மக்களை ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். ஏன் எப்ராயிமை ஒப்பு கொடுக்கிறார்? நம்ம வேதாகமத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது தான் நேசித்த இஸ்ரவேல் மக்கள் எந்த அளவுக்கு பாவத்தில் விழுந்து போனது, எந்த அளவுக்கு தேவனை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றி போனது, எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமையானவர்களை அவர்கள் சிந்திக்காமல், விதவைகளை சிந்திக்காமல், ஒடுக்கப்பட்டவர்களை சிந்திக்காமல் அநியாயமாய் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை தண்டிக்கும்படி, சிட்சிக்கும்படி என்ன செய்யறாரு? அநேக காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். அப்படி பல தேசங்களுக்கு எப்படி கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்தாரோ, தான் நேசித்த இஸ்ரவேலுக்கும் எப்ராயிமுக்கும் கூட அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்தில் முகதாட்சிணியம் இல்லை. அதான் பார்க்கிறோம். ஆண்டவர் முகதாட்சிணியம் பார்க்காம நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாய் என்ன செய்யறாரு? இருக்கிறார். மற்ற மக்கள் பாவம் செய்த போது எப்படியெல்லாம் இஸ்ரவேலை கொண்டு தேவன் தண்டித்தாரோ, அந்த தேசங்களை அழித்தாரோ, அதுபோல இஸ்ரவேல் தவறு செய்த போதும் மற்ற ஜனங்களை வைத்து இஸ்ரவேல் நாட்டையும் என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழிக்கிற விடயத்தை குறித்து நம்ம வேதாகமத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? நமக்கும் ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுக்கும்படி என்ன செய்யறாரு? இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலையும் இதே போல் ஒரு சித்திரத்தை தான் பவுலடிகள் பிரசங்கிக்கும் போது பிரசங்கிக்கிறார். பவுலடிகள் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சுவாப கிளையாகிய அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? வெட்டி காட்டு ஒழுவ மரமாகிய புறஜாதிகளை ஒட்ட வைத்திருக்கிறாராம். அப்ப அவர்களையே வெட்டி நீக்கின ஆண்டவர் உங்களை வெட்டிட மாட்டாரா? அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கிறார் பவுல். ஆக தேவனிடத்தில் என்ன இல்லை? முகதாட்சிணியம் இல்லை. ஆனாலும் அவர் அன்பா இருக்கிறாரா? ஆமா, அன்பா இருக்கிறாரு. எப்ராயிமை ஆண்டவர் தண்டித்தாலும், ஆண்டவர் அவர்களை மற்ற ஜாதிகளிடத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு இரக்கத்தின் கரங்களை நீட்டிக்கிட்டு தான் இருந்தார். அவர்கள் மனம் திரும்பி வரும்போது எப்போது அவர்களை தூக்கி எடுக்கலாம் என்று ஆவலோடு ஆண்டவர் என்ன செய்யறாரு? காத்துக்கிட்டு தான் இருந்தார். சோ அதைத்தான் நம்ம இந்த 28ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். முதல் வசனங்களே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. எப்ராயருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. அவங்க ஒரு மிகப்பெரிய பெருமையில இருந்தாங்களாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும். யாரு மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறா? தான் நேசித்த எப்ராயிம் மக்கள் யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்களாம்? யாரோடு இவங்க உடன்படிக்கை பண்ணிருக்கணும்? ஜீவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கணும். ஜீவனாகிய தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கணும். அவருக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணினாங்களாம். அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செய்தார்கள். அப்ப கீழே வாசிக்கிற அந்த வசனத்துல பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே அடைந்தோம் என்கிறீர்கள்.
எப்பிராயீமருடைய பெருமை என்னன்னு தெரியுதா? அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு உடன்படிக்கை பண்றது. அதைத்தான் உருவகமாக கவிதை நடையோடு ஏசாயா எப்படி வர்ணிக்கிறார்னா, பாதாளத்தோடு கூட ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படிங்கிறார். பழைய சமயத்துல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது நம்ம யாரு கூட ஒப்பந்தம் பண்றோம்? பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்றோம், மரணத்தோடு ஒப்பந்தம் பண்றோம். ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு மாயையை தங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? மறைவிடமாக்கி கொண்டு பொய்யிலேயே வாழ்றது, மாயையிலேயே வாழ்றது. அப்பா மனம் திரும்புப்பா, இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்ல அப்படின்னு சொன்னா, இல்ல கடவுள் எல்லாம் எங்களை விட்டு போகவே மாட்டார். ஏன்னா அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் என்ன செய்ய மாட்டாரு? எங்களை விட்டு போகவே மாட்டார் என்கிற ஒரு எண்ணத்திலே மாயையிலே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாமும் கூட ஒரு மாயையில, அதாவது அது இருக்காது, ஆனா நம்மளே நாமளே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? வாழ்ந்துகிட்டு இருப்போம். நீங்க எரேமியா புத்தகத்துல அதை வாசிக்கிறோம். அவர்களிடத்துல சமாதானம் இல்லை, ஆமா சமாதானம் இருக்குது, சமாதானம் இருக்குதுன்னு தன்னைத்தானே தேர்ச்சி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களிடத்துல கர்த்தர் இல்லை, ஆனா கர்த்தர் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு தங்களை தாங்களே தேர்ச்சி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல ஒரு காலு, பாகால் இடத்துல ஒரு கால், ஆத்துலையும் சேத்துலையும் ஒவ்வொரு கால் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இன்பமா இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தருக்கு நாங்க பலியிடணும்ல, கர்த்தருக்கு நாங்க ஆராதனை செலுத்துறோம்ல, ஆலயத்துக்கு போறோம்ல, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் பலிகளெல்லாம் செலுத்திட்டோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவோடு கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பல வசனங்களை ஒப்பிட்டு பேசலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல கீழ்ப்படிதலை தான் விரும்புறேங்கிறாரு. நீ செலுத்துற பலி எனக்கு எதுக்குன்னு கேட்கிறாரு. பலியை எல்லாம் கொண்டுட்டு என் ஆலயத்துக்கு வந்தேன்னா நீ செலுத்துற ஆட்டு மாட்டோட சாணி எடுத்து மூஞ்சில் அடிப்பேங்கிறாரு ஆண்டவர். இப்படியே பேசுவார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் விரும்புறது என்ன? பலியை அல்ல கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். அப்படி கீழ்ப்படிதல் இல்லாத எப்பிராயீமை பார்த்து அதனுடைய பெருமையான கிரீடத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? முறித்து போடுவேன் என்று பேசுகிறார். பேசும்போது ஆண்டவர் தொடர்ச்சியாக அந்த எப்பிராயீமரை குறித்து சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க. 5வது வசனம், அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும். அதாவது இங்க நல்லா என்ன சொல்ற வர்றாரு ஆண்டவர் கவனிச்சீங்கன்னா, நிறைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் ஜனம், மீதியான கொஞ்சம் ஜனம் என்ன செய்து இருக்குது, அவர்களிடத்திலே கர்த்தர் என்ன செய்வாரா? அலங்காரமான கிரீடமாகவும் மகிமையான அலங்காரமாகவும் அவர்களுக்கு என்ன செய்வாரா? இருப்பார். கீழே வாசிக்கிறோம், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆனா கீழே ஒரு பரிதாபமான ஒரு விஷயத்தை குறித்து வாசிக்கிறோம். அதான் என்ன? ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறது இடறுகிறார்கள். என்னையா இது? தீர்க்க தரிசனம் வந்தா ஒரு மனிதன் என்ன பண்ணும்? சரியாக்கும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போனார்கள், மதுபானத்தினால் விழுந்து போனார்கள், நியாயத்தில் இடருண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த மீதியான கொஞ்ச ஜனமும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பிராயீம் மக்களும் அடிமையாக என்ன செய்யப்படுறாங்க? அண்டை நாட்டு மக்களால் பிடிக்கப்படுகிறார்கள். ஏன்? கொஞ்சம் மீதியான மக்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளித்து அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிற பட்சத்திலும் அவர்களும் கூட வழிவிலகி, அவர்களும் கூட மதுபானத்தால் மயங்கி சோரம் போய் பொய்யான தீர்க்க தரிசனத்தில விழுந்து போய் நியாயம் செய்வதில் இடறி போகும்போது கர்த்தர் ஒட்டுமொத்தமாக அந்த தேசத்தை என்ன செய்யறாரு? நியாய தீர்ப்பு கொடுத்து மற்ற மக்களிடத்தில் அடிமையாக விற்று போடுகிற விஷயத்தை பார்க்கணும். சோ கீழ்ப்படிதல் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்கிற சுவாபம் இந்த எப்பிராயீம் மக்களுக்கு இல்லை.
அப்படி உணர்வற்று இருக்கிற ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சில தீர்க்கதரிசியை அனுப்பி பேசும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுதா? கற்பனையின் மேல் கற்பனையாக, பிரமாணத்தின் மேல் பிரமாணமாக அவங்களுக்கு புரியாமையே இருக்கிறாங்கிறார் கர்த்தர். கர்த்தர் பேசும்போது என்ன செய்யல? புரியல. பாகால் பேசும்போது என்ன செய்யுது? நல்லா புரியுது. ஆமா, சில நேரங்களில் பார்த்தீங்களா, நம்ம சத்தியத்தை சொல்லும் போது புரியாது. அது அவ்வளோ அழகா புரியவும் கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் புரியாது. ஆனா தேவனை அறியாத ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்களேன், ரொம்ப ஆவலா கேட்பாங்க. அது நல்லாவே புரியும், அவங்களுக்கு நல்லாவே புரியும். உள்ள யோசிக்கிறீங்க, புரியுது அப்ப நான் சொல்ல வர்றது உங்களுக்கும். மற்றவங்க சொல்லும் போது சில விஷயங்கள் என்ன செய்யுது? புரியுது, ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லும் போது என்ன செய்யறது இல்ல, ஏத்துக்கிறவும் தெரியல. அது புரியாத மாதிரி நம்ம என்ன செய்யறது? நடந்துக்கிறது. அதுதான் அங்க எப்ராயிம் மக்கள் செஞ்சாங்க. அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு என்ன செய்வாராம்? பேசுவேன் என்கிறார். எந்த ஜனத்தோடு கூட? கீழ்ப்படியாத, தீர்க்க தரிசனத்தால் இடறி போன, நியாயம் தீர்க்கிறதில் விழுந்து போன, சோரம் போன, கர்த்தருடைய வார்த்தையை புரியாதது போல் நடந்து கொள்கிற இந்த மக்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரியாச உதடுகளினால் பேசுவேன், இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரு? உன்னைய கூடிய சீக்கிரம் மற்ற மொழி பேசுற மக்களிடத்திலே அடிமையாக என்ன செய்ய போறேன்? உன்னை ஒப்பு கொடுக்க போறேன். நீ அவங்க கிட்ட அடிமையா கீழ்ப்படிஞ்சு வாழ போற. அவன் அவன் மொழியில பேசுவான், உனக்கு என்ன செய்யாது? புரியாது. அப்படி புரியாத மொழி பேசுகிற இடத்திலே நீ வாழ்க்கையை ஓட்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன, பாதிப்பு என்ன, நிம்மதியற்ற வாழ்க்கை என்ன என்பதை உனக்கு காண்பிப்பேன்கிறத கர்த்தர் பேசுறாரு இந்த இடத்துல. ஆனா இன்னைக்கும் கூட கர்த்தர் இவ்வளவு அழகாக பேசின வார்த்தையை கூட இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வைத்து குழப்புகிறார்கள். இது ஏதோ அந்நிய பாஷை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். பாருங்க, இந்த இடத்துல வசனம் இருக்கு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு. அதுதான் வசனம் தெளிவா இருக்கிற, இந்த ஜனத்தோடு அப்படின்னு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல பேசுவேன் என்ன சொல்றாரு? ஐயா, இந்த வசனம் நியாய தீர்ப்பின் வசனம். இந்த வசனம் தேவன் எப்ராயிமரை தண்டிக்கும் வசனம். இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்க்கிற வசனம். அந்த நியாய தீர்ப்பினுடைய வார்த்தை தான் என்ன? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவேன். கர்த்தர் எப்ராயிம் மக்களை நியாயம் தீர்க்கிறார். அதாவது இவங்களுக்கு தெரியாத மொழி பேசுகிற மக்களை கொண்டு இவர்களிடத்துல என்ன செய்யறாரு? பேசுகிறார், தண்டிக்கிறார். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மொழி தெரியாத ஒருவனுக்கு கீழே நம்ம அடிமையாக மாறி போவது என்பது வேற. என்னுடைய மொழி அவனுக்கு தெரியல, என் உணர்வு அவனுக்கு தெரியல, என் வழி அவனுக்கு தெரியல, நான் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறேன். அப்படிங்கும் போது எந்த மாதிரியான ஒரு மரியாதை எனக்கு செலுத்துவான், எப்படி ட்ரீட் பண்ணுவான் என்னை யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க, அவங்க அடிமையா போகல, அவங்க வேலை செய்ய போறாங்க. ஆனா இங்க நம்ம எழுதப்பட்டிருக்கிறது என்ன? மற்ற மொழி பேசுகிறவர்கள் உன்னை அடிமைப்படுத்துவார்கள், நான் அப்படி உன்னை நியாயம் தீர்ப்பேன். கர்த்தர் அதை செய்கிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுக்கோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன சொல்ல வர்றாரு? நான் ஏன் பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேச போறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இளைப்பாறுதலை நான் கொடுக்கிறேன், இதுதான் இளைப்பாறுதல்னு நான் பேசுறேன். ஆனா அவங்க இந்த இளைப்பாறுதலை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யறாங்க? மறுக்கிறார்கள், கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு, சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையாகவும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாகவும் இங்கே கொஞ்சமாகவும் அங்கே கொஞ்சமாகவும் என்ன செய்யுமா இருக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன உருவகம். சிலர் இதை வாசிக்கும் போது புரியல, அதனால சொல்றேன், இந்த பகுதியை நீங்க போய் பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சு பாருங்க. அந்த 11ஆவது ரொம்ப தெளிவா புரியும் பாருங்க அந்த வார்த்தை. இப்ப இங்க வாசிக்கும் போது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவேன் அப்படின்னாலும் மேல கீழே வசனத்தை நம்ம ஆராயாதனால திரையா தப்பு பண்றோம். ஆனா மற்றொரு மொழிபெயர்ப்பு, இது ஆங்கில பைபிள்ல நீங்க மொழிபெயர்த்தாலும் எளிதாக புரியும். அதே சமயத்துல
தமிழ்ல நிறைய லகுவாக புரிந்து கொள்ளுகிற மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த பகுதி எளிதாக புரியும். அந்த பகுதியை வாசிக்கலாம். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே அந்த குறிப்பிட்ட வசனம். ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை, நல்லா கவனிங்க, ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு எவர்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கா? இல்ல, அவர்களுக்கு, எப்பிராயீம் மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை மேல் கட்டளையாகவும், கட்டளையின் மேல் கட்டளையாகவும், அளவு நூல் மேல் அளவு நூலாகவும், அளவு நூல் மேல் அளவு நூலாகவும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாகவும் இருக்கும். அவர்கள் புறப்பட்டு செல்கையில் நிலை தடுமாறி வீழ்வர், நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். அப்ப என்னது? நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? அப்படியே தெரியுது, அப்பட்டமா தெரியுது. அது ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை குறித்து தான் கர்த்தர் பேசுறார். இந்த 11ஆம் வசனம் அந்நிய பாஷையினாலும், அதை வாசியுமா அந்த வசனத்தை. ஆனால், நல்ல கவனிங்க, ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம். புரியுதுங்களா? இங்க நான் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பொது மொழிபெயர்ப்புல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குளறிய பேச்சும் புரியாத மொழியை கொண்டோர் மூலம் ஆண்டவர் இந்த மக்களுக்கு பாடம் புகட்டுவார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு புரியாத மொழி கொண்டவர்கள் மூலம் உங்களுக்கு பாடத்தை புகட்டுவார் அப்படின்னு தான் அந்த வசனம் தெளிவா இருக்கு. சோ இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவது நல்லதுதான், சந்தோஷம். ஆனா கர்த்தர் தமக்கு ஆராதனை செலுத்துவதை காட்டிலும் தமக்கு கீழ்ப்படிவதைத்தான் அதிகமாக என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்படி கீழ்ப்படியாத ஜனங்களுக்குள் இருக்கிற ஒரு சில மக்கள் அப்ப உண்மையா இருந்தாங்க. அவங்க கூட கர்த்தர் அலங்காரமா இருந்து பேசலாம்னு நினைச்சாலும் கூட அவர்களும் என்ன செய்யறாங்க? இடருண்டு விழுந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி விழுந்து போகும்போது கர்த்தர் முழுவதுமாக ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள அந்த ஜனங்களை என்ன செய்யறாரு? கொண்டு போகிறார். நாமும் கூட ஞானசானம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம், ஆண்டவருக்காக காணிக்கை கொடுத்துடலாம், பந்தியில பங்கெடுத்துடலாம். இதெல்லாம் நல்லதுதான், நீங்க வாழ்க்கையில செய்யணும் தான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அந்த கீழ்ப்படிதல் ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் என்ன பிரியப்படுறாரோ அந்த பாதை, அது எதுக்காக அதை ஆண்டவர் சொல்றாரு? நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாரு. அவருக்கு கீழ்ப்படிங்க சொல்லுவதற்கு ஏதோ அவர் அதிகாரம் மிக்கவராய் நமக்கு கட்டளை இடுகிறாரா அப்படின்னு கிடையாது. நம்ம நல்லதுக்கு தான் அதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாமும் இந்த மாதிரி நெருக்குதலுக்குள்ளாக, சோதனைகளுக்குள்ளாக, சிக்கல்களுக்குள்ளாக, கண்ணிக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்து பாதுகாக்கும். ஸோ கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கர்த்தர் ஒன்றை மட்டும் தான் தம்முடைய மக்களிடத்துல விரும்புகிறார். அது என்னது? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.